Taste the Daily. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் ஷட்டர் அருகே கரையில் மண்ணரிப்பு ஏற்பட்டு வருவதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது ஏரியில் தண்ணீர் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் சந்திரன் மதகு அருகே கரையில் மண்ணரிப்பு ஏற்பட்டு உள்வாங்கி வருகிறது. இதனால் அருகில் உள்ள மதகின் ஷட்டர் பகுதி பாதிப்படைந்து தண்ணீர் விரயமாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே விடியா ஸ்டாலின் அரசு உடனடியாக இதனை சீரமைத்து கரையில் அரிப்பு ஏற்படாதவாறு பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக 155 அடி உயரம் உள்ள முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 129.15 அடியாக உயர்ந்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியான இடுக்கி மாவட்டத்தில் மழை பெய்து வருகிறது. இதனால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 129.15 அடியாகவும் நீர் இருப்பு 4514 மில்லியன் கன அடியாகவும் உயர்ந்துள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 3517.43 கன அடியாகவும் வெளியேற்றம் 1622 கன அடியாகவும் உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்து காரும் ஆட்டோவும் சேதமடைந்தது. உதகை சுற்றுவட்டாரத்தில் காற்றுடன் பெய்த மழையால் தலைக்குந்தா காந்திநகர் சாலையில் ராட்சத மரம் ஒன்று விழுந்தது. இதில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ, கார் ஆகியன சேதமடைந்தன. சம்பவ இடத்திற்கு ஜேசிபி வர தாமதமானதால் 2 மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. இதனிடையே இப்பகுதியில் காற்றினால் மரங்கள் விழும் அபாயம் உள்ளபோதும் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுவதாகவும் அபாயகரமான மரங்களை அகற்ற கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் மாடல் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சென்னமநாயக்கன்பட்டியில் கிணற்றில் இருந்து கை கால்கள் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சென்னமநாயக்கன்பட்டி பகுதியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமாக கிணற்றுடன் கூடிய தோட்டம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த நிலையில் கணேசனின் கிணற்றில் கை கால்கள் மற்றும் வாய் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மிதந்துள்ளது. இதையடுத்து சடலத்தை மீட்டு இறந்தவர் யார், கொலையா தற்கொலையா என விசாரணை நடந்து வருகிறது. இதனிடையே மாடல் அரசில் நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை உள்ளிட்டவை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது.